ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி கெண்டை மீன் ஜிலேபி கெண்டை ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, அதே அளவு சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், இஞ்சியும் பூண்டும் ஒரு 5 பொல்லு பூண்டு, சின்ன சைஸு துண்டு இஞ்சி அரைச்சி மிக்சர் ஜாரில். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் காரசாரமாக, நான்வெஜ்னாலே கொஞ்சம் காரசாரமாக தான் சாப்பிடுவேன். அப்புறம் தேவைக்கான அளவான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கெண்டை மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததை அங்கங்கே கீரல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மசாலா எனக்கு அப்போ நல்லா உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக கீரல் ஸ்க்ராச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் நல்லா தலையெல்லாம் போட்டு கூட ஃப்ரை பண்ணிட்டேன். நான் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா பெசரிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் பக்கம் வச்சுட்டேன். சண்டேக்கு வெறும் ரசம் வச்சு மீன் வறுவல் மட்டும்தான். அதனால் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் இருக்கணும்னு வச்சுட்டேன். சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக தோசைக்கல்லில், அயன் தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா பரப்பி இறவி வச்சுருந்ததை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடு மூடி போட்டு வேக வச்சுட்டு ஸ்லிம்லேயே நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா 2 சைடு திருப்பி போட்டு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துட்டேன். நான் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி எனக்கு மீன் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறத விட இது மாதிரி தோசைக்கல்லில், இரும்பு தோசைக்கல்லில் 2 சைடும் பெரட்டி போட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. தோசைக்கல்ல 2 சைடும் பெரட்டிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் பெரட்டி எடுக்கணும். 2 சைடு பெரட்டி எடுத்தோன்னா நல்லா இது மாதிரி பொன் மறுவலாக இருக்கணும், நல்லா மொறுன்னு. அதுக்கப்புறம் தலையும் நான் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல போட்ட தலை தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறத விட மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுக்கிற தலை அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட தலை. எனக்கு மீனோட தலையை இது மாதிரி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வறுத்த மீனில் சின்ன வெங்காயம் தூவி, லெமன் தூவி சாப்பிட்டோம்னா, பழிஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.